السلام عليكم ورحمة الله وبركاته. وعن جابر بن عبد الله رضي الله تعالى عنه ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹரஜ்னா ஃபீ சஃபரின், நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தோம். ஃபஸாப ரஜுலம் மின்னா ஹஜருன் ஃபஷஜ்ஜஹு ஃபீ ரஅஸிஹி, அப்போது எங்களில் ஒருவருக்கு கடுமையான ஒரு காயம் தலையில் ஏற்பட்டு விட்டது. சும்மஹ்தலம, கடுமையான ஒரு காயம் தலையில் ஏற்பட்ட அந்த நிலையில் அவருக்கு குளிப்பும் கடமையாகிவிட்டது. ஃபஸஅல அஸ்ஹாபஹு, தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்டார், ஹல் தஜிதூன லி ருக்ஸத்தன் ஃபி தயம்மும், எனக்கு இப்போ குளிக்கணும், குளிப்பு கடமையாயிருச்சு, ஆனால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது, தண்ணி வச்சு நாம் குளிக்கும் பொழுது ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் தயம்மம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஃபகாலு, அப்பொழுது அவருடைய தோழர்கள் சொன்னார்கள், மா நஜிது லக்க ருக்ஸத்தன் வந்த தக்தீரு அலல் மா, தண்ணீர் பயன்படுத்துவதற்கு சக்தி இருக்கிற பொழுது, அதாவது தண்ணி இருக்கும் பொழுது அங்கே தயம்மம் செய்வதற்கான அனுமதியை நாங்கள் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபகத்தசல ஃபமாத்த, அவங்க சொல்ல கேட்டு குளித்தார், அதனால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவர் மௌத்தாயிட்டார். ஃபலம்மா கதிம்னா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹ்பிர பிதாலிக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் வந்த பொழுது இது குறித்து செய்தி பெருமானாருக்கு சொல்லப்பட்டது. ஃபகால, அந்த செய்தியை கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமடைந்து, கதலூஹு கதலஹுமுல்லா, அநியாயமாக ஒரு உயிரை கொன்று விட்டார்களே, சட்டம் தெரியாமல் அநியாயமாக ஒரு உயிரை கொண்டுட்டாங்களே, அல்லாஹ் அவங்களை தண்டிப்பானாக அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலா சஅலு இதலம் யஅலமு, அவங்களுக்கு தெரியலைன்னா யார்ட்டையாவது கேட்டிருக்க வேண்டாமா? அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை விட்டுட்டு அடித்து விடக்கூடாது, இப்படி தான் சட்டம், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் பொழுது அவங்க இஷ்டத்துக்கு எதையும் சொல்லக்கூடாது. ஃபைன்னமா ஷிஃபாவுல் ஐ அஸ்வால், அறியாமைக்கான மருந்து என்ன அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்கறது தான், கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னமாக்கான எக்ஃபீஹி ஐயத்தயம்மம், அவருக்கு தயம்மம் செய்கிறதே போதுமானதாச்சே அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக தெரியாமல் யாருக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடாது. எந்த விஷயம் நமக்கு தெளிவாக நமக்கு புரியுதோ, தெளிவாக அதை பற்றி நமக்கு விளக்கம் தெரியுதோ, அதை மட்டும்தான் நம்ம பிறருக்கு சொல்லணும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. ஒரு மருத்துவம் குறித்த ஒரு விஷயத்தை ஒருத்தர் கேட்குறாரு, உண்மையிலே நமக்கு அது குறித்து அறிவு தெளிவு இருந்தால் மட்டும் அதை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு பரிந்துரைக்கணும், இப்படி செய்யுங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. தெரியாமல் ஒரு விஷயத்தை அல்லது எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயத்தை நாம் என்ன செய்ய கேட்டார் அப்படிங்கிறதுக்காக சொல்லி அதை அவர் சாப்பிட்டு அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டுனா அதற்கான குற்றம் பாவம் நமக்கு வந்துடும். இது சாதாரண விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதே சட்டம் தான். ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வழி கேட்குறாரு, இந்த மாதிரி இங்கே போகிற கோயம்பேடு போகிறதுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு, நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் சொல்லணும். நமக்கு ஏதோ கேள்விப்பட்டதை வச்சு இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயாவது போய் திக்கு முக்கி நின்று அப்போ அவருக்கு சிரமம் கொடுத்த ஒரு பாவம் நமக்கு வந்துடும். அதனால் எதையும் தெரியாமல் நாம் என்ன செய்யக்கூடாது, விளக்கம் சொல்லக்கூடாது. குறிப்பாக மார்க்க விவகாரங்களில் ஒருத்தர் நமக்கு சட்டம் கேட்குறாரு அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லணும். சஹாபாக்கள் ரொம்ப பயந்துருக்கிறாங்க மார்க்க சட்டம் சொல்கிறதுக்கு. சில விஷயங்களை அவங்க ரொம்ப பயந்து தட்டி விட்ருக்காங்க, என்னால் முடியாது, நீங்கள் வேறு யார்ட்டையாவது போங்க, ஏற்றுக்கிறதுக்கு அவங்க அச்சப்பட்டுருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் இமாமத், ஒரு தலைமைத்துவத்திற்கு வர்றதுக்கு அவங்க அஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா அது பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சரியாக செய்யலைன்னா அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்றுக்கிறதுக்கு பயந்தாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் அதிகமாக பயந்த விஷயங்கள் ஒன்று வசியத். மௌத்தாக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வசியத் செய்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுருங்க, இப்படி செஞ்சுருங்க அப்படின்னு வசியத் செஞ்சாருன்னா அதை கட்டாயமாக நிறைவேற்றணும். நிறைவேற்றலாம் குற்றமாக போயிடும். அந்த வசியத்தை ஏற்றுக்கிறதுக்கு சஹாபாக்கள் பயந்தாங்க. ஒருவேளை அவர் சொன்னதை செய்ய முடியாமல் போயிட்டு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு பயந்தாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் பயந்த விஷயங்கள் ஒன்று மார்க்க சட்டம் சொல்வதற்கு பயந்தாங்க. நாம் எதையாவது ஒன்று சொல்லி அது தப்பாக போய் அவர் அதை தப்பாக பின்பற்றிட்டார் அப்படின்னா அந்த குற்றம் யாருக்கு வரும்? அதை வழிகாட்டினவருக்கு தான் வரும், தவறான முறையில் வழிகாட்டியவருக்கு வந்துடும். அதனால் சஹாபாக்கள் ரொம்ப பயந்தாங்க.
அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், என்னுடைய காலத்தில் 120 சஹாபாக்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ சொல்லக்கூடியவர் வந்து சஹாபி அல்ல, அதுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவங்க. என்னுடைய காலத்தில் 120 சஹாபாக்களை நான் பார்த்துருக்கிறேன், அவங்களோட பழகி இருக்கிறேன். அந்த 120 சஹாபாக்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மார்க்க சட்டம் கேட்கும் பொழுது உடனே சொல்ல மாட்டாங்க. வேணா அவர்கிட்ட போய் கேளுங்களேன் அப்படின்னு இன்னொருத்தரை கை காட்டுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் அவரும் டக்குன்னு சொல்ல மாட்டார். அவர் 3வது ஒருத்தரை கை காட்டுவார், நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்களேன் அப்படிங்குவார். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இன்னொருத்தரை கை காட்டுவார். இப்படி அடுத்தால கை காட்டி கடைசியில் முதல்ல அவர் யார்கிட்ட கேட்டாரோ அவர்கிட்டே வந்து நிற்பார். இப்படி தான் அத்தனை சஹாபாக்களும் இருந்தாங்க. மார்க்க சட்டம் சொல்கிற விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப அச்சம் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதனால் வந்து மார்க்க சட்ட விவகாரங்களில் ரொம்ப அவசரப்பட்டு தெரியாத விஷயங்களை அல்லது கேள்விப்பட்ட விஷயங்களை, நமக்கே சந்தேகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பிறருக்கு சொல்வதிலிருந்து நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் நாம் வெட்கப்படக்கூடாது. நம்மகிட்ட வந்து கேட்டார், தெரியலன்னு சொல்லிட்டா என்ன நினைப்பார் அப்படின்லாம் வெட்கப்படக்கூடாது. மலக்குமார்களே வெட்கப்படலையே. அல்லாஹு தஆலா வந்து இந்த மாதிரி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா இஸ்முகளையும் கற்றுக் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அந்தஸ்தை மலக்குமார்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே விஷயத்தை மலக்குமார்கள் கேட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க? லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு தெரியாது, நீ எதை கற்றுக் கொடுத்தியோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொன்னாங்க. அப்போ இதைத்தான் வந்து பெரியவங்க ஃபாலோ பண்ணாங்க. தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படலை. எது தெரிஞ்சிச்சோ அதை மட்டும்தான் பின்னால் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இது முதல் விஷயம். நம்ம ஏற்கனவே வந்து தயம்மம் குறித்து பேசிக்கிட்டே வர்றோம். தயம்மத்தில் வந்து எப்போ நம்ம ஷரியத் அதை அனுமதிக்குது அப்படின்னு சொன்னால், தண்ணி பயன்படுத்த முடியாமல் இருக்கும் பொழுது. தண்ணி பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது 2 விதத்தில் இருக்கலாம். ஒன்று தண்ணி இல்லாமல் இருக்கிறது, அல்லது தண்ணி பயன்படுத்த முடியாமல் போகிறது. தண்ணி இருந்தும் பயன்படுத்த முடியாமல் போகிறது. இது 2வது வகையை சார்ந்தது. தண்ணி இருக்குது ஆனால் பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் தயம்மத்திற்கு செல்வதற்கு ஷரியத் நமக்கு அனுமதிக்கிறது. இமாம்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி, அவருக்கு வந்து தெளிவாக தெரியும் நாம் தண்ணியை தொட்டால் நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும், நம்ம உடலில் பாதிச்சிரும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சால் அவர் தயம்மம் செய்ய வேண்டும். சில இமாம்கள் சொல்கிறாங்க, தெளிவாக தெரியாட்டியும் லேசாக அவருக்கு பயம் இருக்குது, இது தண்ணி நம்ம ஒழு செஞ்சிட்டா அல்லது குளித்தா நமக்கு ஏதாவது ஒன்று வந்துடும், ஒன்று நமக்கு உடல் ஆபத்து வந்துடும், அல்லது உடல் உறுப்புக்களில் ஏதாவது உறுப்பு பாதிச்சிரும், அல்லது நோய் அதிகமாகிரும், அல்லது குணமாகிறது லேட்டாகும், இப்படிலாம் வந்து அவருக்கு அச்சம் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான பயப்படக்கூடியவருக்கும் தயமம் செய்வதற்கு ஷரியத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி வந்து உடம்புல பாதிப்பு ஏற்படுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவர் வளமையை வச்சு இந்த மாதிரிலாம் சில பேர் பயன்படுத்தினாங்க, அவங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு அவர் தெரிகிறாரு. அல்லது நம்பகமான ஒரு முஸ்லீமான ஒரு டாக்டர், தெளிவான ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த நேரத்தில் தண்ணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய வார்த்தையை வச்சும் அவர் என்ன செய்யலாம்? தயம்மத்தை அவர் அந்த சட்டத்திற்கு போகலாம். ஆனால் இந்த நாம் படித்த இந்த ஹதீஸில் வந்து காயம் ஏற்பட்ட அந்த சஹாபிக்கு தான் அந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து காயம் ஏற்பட்டிருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு உறுப்பில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நம்ம முன்னாடி இந்த ஹதீஸை பார்த்துருக்குறோம். அதாவது ஒழு செய்யணும், அந்த காயம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் தண்ணியை கொண்டு மசகு செஞ்சுக்கணும், தடவிக்கணும், மற்ற இடங்கள்லாம் கழுவணும் அப்படின்னு நமக்கு சரியாக சொல்லியிருக்கிறது. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் முடியாத பட்சத்தில் தான் தயம்மம் என்ற அந்த சட்டத்திற்கு செல்ல வேண்டும். சில நோய்களுக்கு தண்ணி சுத்தமாக பயன்படுத்தவே முடியாது. எந்த உறுப்புலையும் தண்ணியை ரொம்ப கடுமையான காய்ச்சல் இருக்குது, அந்த நேரத்தில் நாம் எந்த உறுப்புலையும் தண்ணி படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணி வச்சு ஒழு செய்ய முடியுமான்னு யோசிக்கணும். அதுவும் இல்லை, வெளியூரில் இருக்கிறோம், சுடுதண்ணெலாம் வைக்க முடியாது அப்படின்னு இருந்தால் அந்த நேரத்தில் தயமத்தை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு ஷரியத் நமக்கு அனுமதி வழங்குகிறது. அப்போ எப்படிலாம் நமக்கு சிரமம் ஏற்படும் தெரிஞ்சு தேவையான நேரத்தில் தேவையான சலுகைகளை இஸ்லாம் நமக்கு வழங்கித்தான் இருக்கிறது. அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நாம் இஷ்டத்திற்கு அதை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை புரிந்து அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.